Hi friends, welcome to Rose Tamil Beauty channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெட்டிங் போகும்போது ஒரு ஈவினிங் கிளாம் லுக் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும் and ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ எப்படி பண்ணலாங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்க போறேன். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்து Too Faced. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் வந்து கோல்டன். இந்த ஃபவுண்டேஷனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நேச்சுரலாக காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஓவரா அந்த கேக்கி அந்த மாதிரி ஃபீல் இருக்காது. நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணாலே போகிறோம். நல்ல ஒரு கவரேஜ் வந்து கொடுக்கும் அண்ட் நல்லா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் blend பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் எல்லாம் போகிறதுக்காக நான் இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டரால் நல்லாவே டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து Maybelline அண்ட் இதோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா கேரமல். ஸோ இதால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து அண்டர் ஐ அப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் நோஸ் இந்த ஏரியாலலாம் கொஞ்சமாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எப்படின்னா ஏஜ் ரிவைன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபைன் லைன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஃபில் பண்ணிடும். ஸோ அதனால இதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் நல்லா ப்ரெப் பண்ணிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நம்ம கன்சிலரை செட் பண்ணுறதுக்காக உடா பியூட்டி இது வந்து பிளாண்டி ஷேட் இந்த பவுடரால் நான் என்ன பண்ணிக்கிறேன் செட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து மேட் லுக் கொடுக்கும். ஸோ இதால் நம்ம வந்து நல்லாவே செட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனுக்குள்ளது. ஸோ இந்த ஷேடு வந்து ரொம்பவே வந்து சப்டிலாக கொஞ்சம் வந்து நியூட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஷேடு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் பிளஷ் எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக்காக கொடுக்கும். அதனால இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிளஷ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து மேக்ல இருந்து ஒரு பேலட் எடுத்துருக்கிறேன். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் வந்து ஷிமராகவும் இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் பிளஷ் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு நம்ம எப்படி ஹைலைட் அப்ளை பண்றோம் அதே மாதிரி நான் இது எல்லா ஏரியாலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக இது வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லாவே ஒரு ஷைன் லுக் வந்து ஒரு க்ளோ லுக் கொடுக்கும். ஸோ அதனால நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பிங்கா இருக்காது பட் ஓவராலாக உங்க ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக காட்டிக்கும். ஸோ அண்ட் ஸ்கின் ஃபினிஷிங் கூட நேச்சுரலாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறேன். அண்ட் ஈவன் நான் என்னோட நெக்லையும் வந்து கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் கான்டோரிங் வந்து நான் வந்து இன்னைக்கு கான்டோர் பவுடர்லாம் எடுக்கல. ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணுற உடா பியூட்டி இருக்க ஐஷேடோவில் இருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துட்டு தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் லைட்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் வந்து கொஞ்சம் பிங்கிஸ் லுக்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கான்டோர் வந்து லைட்டாக மினிமலாக பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எனி ப்ரௌன் ஷேட் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோ கான்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து நம்ம மேக்கப்பை செட் பண்ணுறதுக்காக நான் வந்து மேக் அண்ட் ப்ரெப் ப்ரைம் ஸ்ப்ரே எடுத்து நல்லாவே என்ன பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அடுத்தது நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து பெனிஃபிட் குள்ளது போமேட் ப்ரோ பவுடர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் நம்பர் 5. ஸோ இது வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக் இருக்கும். டார்க் ப்ரௌன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம நல்லாவே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி வந்து உடா பியூட்டியில் இருக்க ஒரு ஷேடு எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பர்கண்டி ஒரு மாதிரி பிங்க் ஷேடு தான். ஸோ இதை எடுத்து நம்ம ஐலைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேலட் தான் இல்லை, நான் வந்து வேறு ஒரு பேலட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து க்ரீஸ் லைன் ஏரியா இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஷேடு எடுத்து கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது சேம் ஷேட் நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணோம் இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு நம்ம கண்ணுக்கு கீழேயும் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்விங்க் லைட்டுங்கிற ஒரு ஷேடு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே செட்டில்டான ஒரு ஷேடு அண்ட் ஈவினிங் லுக்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் நல்லா ஹைலைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதுலேயே ஒரு கோல்டன் ஷேடு இருக்குது. ஸோ அந்த கோல்டன் ஷேடு எடுத்து இன்னர் கார்னர் ஐ ஏரியாவில் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சுகர் காஸ்மெட்டிக் உள்ளது. வாட்டர் லைன் ஏரியாலையும் அண்ட் லைனர் ஏரியாலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லைனர் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வந்து அதை நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காக ரொம்ப ட்ராமாட்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் சப்டலாக நம்ம ஐ லுக் இருக்கும். அண்ட் அடுத்தது நம்ம வந்து மஸ்காராவும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஃபேக் லேஷ் வைக்கல. ஸோ மஸ்காராவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மெப்ளின்குள்ளது நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் Maybelline ப்ராடக்ட்டில் வந்து நிறைய இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு நைக்கா சைட்டில். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம ஓவராலாக நம்ம வந்து ஐயை நல்லாவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ லிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா லிப் பென்சில் வந்து ஸ்விஸ் பியூட்டி அண்ட் ஷேட் வந்து பர்கண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம இதால் கொடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் லேயர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Maybellineல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டே மேட்டிங் இது வந்து ஷேட் பிங்க் கலரில் இருக்கும். இதை நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது கொஞ்சம் கிளாஸி கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் ஃபேஸஸ் ஸ்கேனர்லேருந்து அதையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஈவினிங் கிளாம்னால நான் அந்த கிளாஸி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் என்னோட லுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த மேக்கப்புங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் விரும்புகிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ தான் இன்றைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வேறு